வரும். அது செட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதன் பிறகு அங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதே வேளையில ஏதாவது ஒரு குளறுபடி நடந்து போச்சுன்னா ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். அதனால அதை பார்த்து 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 அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு அவங்க நுண்ணுணுக்கமா அதை எடுத்து அதை பயன்படுத்தி நமக்கு எவ்வளவு தெளிவா கொடுக்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நல்லது. அப்போ இந்த அதனாலதான் இந்த தாமதங்கள் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு கூட அறிவிப்பு வரலாம். ஏன்னா இன்னைக்கே முடிச்சு, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? ஆமாண்ணே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நேற்றுக்கே நைட்டு முடிச்சு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இன்னும் அவங்க தகவல் கொடுக்கல. திங்கட்கிழமை முடிச்சு தாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நாளைக்கு ஆகலாம், இல்ல நாளான்னைக்கு ஆகலாம். எதுவா இருந்தாலும் அவங்க தெளிவா பண்ணி தரட்டும். அதுதான் நமக்கு நல்லது. நமக்கு அவசரம் இருக்குங்கிறதுக்குனால நம்ம வாங்க முடியாது. அவங்களுடைய பர்ஃபெக்ட் ஒர்க் முடிஞ்ச பிறகு அவங்க தரட்டும். நம்மளுடைய பணியும் அந்த பர்ஃபெக்டா நடக்கும். இப்ப இந்த கேப்ல தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூஸ்டப் அப்படிங்கிறது யாரு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை யாரெல்லாம் 3 லெவல் இன்கம் வாங்கியிருக்காங்களோ, அது பேசிக்கா இருக்கட்டும், ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், எலைட்டா இருக்கட்டும், ஃபேண்டசியா இருக்கட்டும், இதற்கு முன் யாரெல்லாம் 3 லெவல் வாங்கியிருக்காங்களோ அவங்கதான் என்ன பண்ண போறாங்க, மீண்டும் இந்த பூஸ்டப் அப்கிரேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி விட போறாங்க. அப்படி பூஸ்ட் பண்ணி விடும்போது இப்ப லைவ்ல எத்தனாம் தேதி ஓடிட்டு இருக்கு? 7ஆம் தேதி. அப்போ இந்த 7ஆம் தேதி முடிவடைஞ்சிரும், 8ஆம் தேதி முடிவடைஞ்சிரும், 9ஆம் தேதி முடிவடைஞ்சிரும், 10ஆம் தேதி போயிடும் ஃபேண்டசி. மற்றுள்ள நாட்களும் அந்த நாட்கள் தாண்டி போய் அவங்களும் 3 லெவல்ல இன்கம் வாங்கும் போது அவங்களும் இந்த பூஸ்டப்புக்காக அவங்க 3வது லெவல்ல 4 ஐடியும் 4 பூஸ்டப்பும் 4வது லிங்க்ல 16 பண்ணும்போது நம்ம டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இதுவரை லேட் ஆயிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த இன்கம் வரும். இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையை ஊட்டி அவங்கள வழியாக ஒரு 10 நியூ ஐடிஸ் உள்ள வரும்போதுதான் இந்த பூஸ்டப்புக்கே பூஸ்டப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க 3வது லெவல் இன்கம் வாங்கும் போது ஒரு பெனிஃபிட் யாருக்கு வரும்னா, ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் வரும். ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் அந்த 3வது லெவல் இன்கம் உங்களுடைய லைஃப் லைன்ல இருக்க வாங்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, பேசிட்டு இருக்கக்கூடிய எனக்கும் கிடைக்கும். அப்போ அவங்கள நம்ம சரியான வழியில அந்த பூஸ்டப் அறிவிப்புகளை அவங்களுக்கு கொடுத்து அந்த அப்கிரேடுகள் கரெக்டா அவங்க பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் 4வது லெவல் அவங்க வாங்கும் போதும் உங்களுக்கு அந்த 4வது ஸ்பான்சர் இன்கம் சரியான நேரத்துல வந்துடும். இப்படி 4, 5, 6, 7, 8 வந்துருச்சுன்னு வைங்களேன், நமக்கு நெட் பேலன்ஸோட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய இடம் பூஸ்டப் தான். இங்க முத்தழகண்ணா 60 ஆச்சுன்னு சொன்னது புதுக்கோட்டை முத்தழகு 60 ஃபேண்டசி பண்ணிட்டேன்னு சொன்னாரு பாருங்க. அவரோட டீம்ல இந்த 60 பேர் 3வது லெவல் இன்கம் வாங்கும் போது அவருக்கு ஒரு ஆள்கிட்ட இந்த 5000 ரூபாய் வரும். எப்படி இருக்கும் பாருங்க அவங்களோட வேலன்ஸ். டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படி இருந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மேல தலையாட்டிட்டு இருக்கும். நான் கொடுத்துட்டேன், அடுத்தது நான் கொடுக்க போறேன், 40,000 கொடுக்க போறேன்னு கீழே போட்டிக்கிற வரிசையா கொடுத்துருப்பாங்க 40,000. அதை பார்க்கும் போதே அது ஒரு அழகா இருக்கும். இந்த வேலை நமக்கு நம்மளோட வேலத்துல வரணும். நம்ம வேலத்துல வரணுமா இருந்தால் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட டீம்ல இருக்கக்கூடியவங்களை இந்த வேலையை செய்ய வச்சீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தலைவலி குறவு, தலைபாரம் குறைஞ்சிரும், தலைபாரம் உங்களுக்கு கம்மியாயிரும். அதே வேளையில அவங்க பாத்தீங்கன்னா அவங்க தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க 10 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படியே இந்த டூப்ளிகேஷன், இதுதான் டூப்ளிகேஷன். இந்த டூப்ளிகேஷனை இங்க எந்த நெட்வொர்க்ல நீங்க பண்ணீங்களோ இல்லையோ, ஆனா குரோபதியில கண்டிப்பா பண்ணியே ஆகணும்.
இல்லைன்னா நம்மளுடைய முதலுக்குத்தான் நஷ்டம். இந்த டூப்ளிகேஷன் நம்ம பண்ணலைன்னா. அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம இப்போ வந்து நிறுவனத்திலிருந்து அதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 11 ரீஜனல்ல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அதில் முதலாக வாலண்டரியா வந்து நாங்க முதல்ல பண்றோம் அப்படின்னு சொன்னது சென்னை ரீஜனல் செல்வகுமார் அவங்களுக்கு 4 டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பாலகிருஷ்ணன் ஒண்ணு, வரதராஜன், அப்புறம் யாரெல்லாம் பரந்தாமன், இன்னொருத்தர் யாருன்னா அருணா மேடம். இந்த 4 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மீட்டிங் நடத்துறாங்க. 11 ரீஜனல்ல நம்மளுடைய சென்ட்ரலுக்கு மட்டும்தான் நம்மளுடைய எம்டி வருவாங்க. அதாவது சென்னைக்கு மட்டும்தான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எம்டி அட்டன் பண்ணுவாங்க. பாக்கி 10 ப்ரோக்ராமுங்க எம்டி அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப எம்டியை பார்க்கணும், எம்டி கூட ஒரு போட்டோ எடுக்கணும். எம்டி இதுவரை தெரியாத நபர்கள், உங்க டீம்ல யாருக்குமே இன்னும் எம்டியை தெரியல அப்படி இருங்க எல்லாரையும் இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ண வைங்க. நீங்க பண்றதுல பெரிய விசேஷம் நான் என்ன கேட்டா சொல்லுங்க, இல்ல நம்ம மட்டும் அட்டன் பண்றதுல விசேஷம் கிடையாது. நம்ம டீம்ல இருந்து 5 பேரை உட்கார வைங்க. உங்க டீம் எப்படி போகுதுன்னு பாருங்க, உங்க ஸ்பான்சர் இங்க எப்படி வருது, உங்க டிரான்சிஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. அவ்வளவு அபரிதமா இருக்கு, சூப்பரா இருக்கும். இந்த வேலையை பண்ணோம்னா ஒரு சின்ன உழைப்பு. நம்ம முதலீடு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டைம், அந்த ஒரு நாள் டைம், அந்த ஒரு நாள் டைமை பயன்படுத்திக்காங்க. அதன் பிறகு இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ட்ரைனிங் மேனேஜருக்கு திருமணம் ஆக போகுது ஜூன் மாசம். அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங்ல கத்துக்கிட்டு நம்ம இந்த வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான முடிவோட தான் இந்த ட்ரைனிங் செக்ஷன் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு உங்க டீம்ல இருக்கக்கூடிய, நீங்க உட்கார்றதுல விசேஷம் கிடையாது, உங்க டீம்ல இருக்கவங்கள கொண்டு உட்கார வைங்க. அதுதான் ஹைலைட் ஹைலைட் ஹைலைட். மீண்டும் நாளை சந்திப்போம். மதியம். நன்றி.